ஏறி சஞ்சரிப்பவர் அப்படிங்கறதான் விசாகன் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம். முருகப்பெருமான் ஏற விரும்புற மயில் எதுன்னு தெரியுமா? பக்தர்களோட மனம்தான். முருகனுக்கு 2 மயில், ஒன்னு தேவ மயில், இன்னொன்னு அசுர மயில். சூரபத்மனுடன் நடந்த யுத்தத்துல இந்திரனே மயிலுங்கிற வாகனமாக மாறி முருகப்பெருமானுக்கு உதவுனாரு. ஆனா முருகப்பெருமான் தேவர் குல தலைவனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்ள விரும்பாம சூரபத்மனுடன் போரிட்டு அவரை சம்ஹாரம் செய்யாமல் அசுரர்களையே தன்னுடைய வாகனமாக சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டாரு. இதைத்தான் அசுர மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுர குணம் அப்படிங்கிறது எதுக்குமே அடங்காமல் இருப்பது. ஆனா முருகப்பெருமான் தன்னுடைய கருணையால அந்த அசுரனையே அடக்கி தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கிட்டாரு. மயில் மீது ஏறி வரும் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது. விசாகன் விரைந்து வந்து நம் வினைகளை தீர்ப்பான். முருகப்பெருமான் ஏற விரும்புற மயில் எது தெரியுமா? நம்மளுடைய மனசுதான். ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்று அப்படின்னு